ரிச் நேயர்களுக்கு வணக்கம். சோழர்களின் தலைநகரமான தஞ்சைக்கு தான் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில பல விஷயங்கள பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா நெறைய விஷயம் பேசியிருந்தாரு. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஆதரவா பல விஷயங்கள பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் என்ட்ரி குடுக்கும்போதே அந்த தோள்ல ஒரு பச்சை துண்ட போட்டுட்டு, நானும் விவசாயிக்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்ற மாரியும் ஒரு தோற்றத்த குடுத்திருந்தாரு பார்த்தீங்களா? அது உண்மையிலேயே மக்கள் மத்தியில, குறிப்பா விவசாயிகள் மத்தியில ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்குன்றத தாண்டி, ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்தியிருக்குன்றத நம்ம சொல்லலாம். இல்ல அவர் சொன்னதிலேயே எனக்கு இந்த ஒரு விஷயம் புடிச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த படைச்சவன் வேணா கடவுளா இருக்கலாம். ஆனா, அந்த கடவுளுக்கே படையல் போடுற இடத்துல விவசாயி தான் இருப்பான் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் ஒரு விவசாய குடும்பத்தில தான் பொறப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அது விவசாயிகளுக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, கடந்த அந்த மழை காலத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கனமழை பெஞ்சது. வழக்கமாவே மழை பெஞ்சதுன்னா, நெற்பயிர்கள்லாம் நாசமாகும். விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி ரோட்ல நின்னு அந்த 2 பயிர்கள்லாம் கையில புடிச்சுட்டு, "பாருங்க எல்லாமே நனைஞ்சு நாசமா போச்சு. எங்களுக்கு இழப்பீடு குடுங்க" அப்படின்ற மாரி கண் கலங்கி பேசுவாங்க. இந்த கடந்த வருஷமும் அதே தான் நடந்துச்சு. இது கடந்த வருஷம்ன்றத தாண்டி எல்லாரோட ஆட்சியிலயும் இது நடக்குது. கடந்த அதிமுக ஆட்சியிலயும் நடந்துச்சு. இப்ப திமுக ஆட்சியிலயும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில, விஜய் அவர்கள் ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றாரு பார்த்தீங்களா? எனக்கு விவசாயத்த பத்திலாம் தெரியல. ஆனா நீங்க படுற கஷ்டம் எனக்கு புரியுதுன்றபோது, அவருடைய அந்த நேர்ம தன்மை வெளிய வருது அப்படின்றது தான் இதிலருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் குறிப்பா தஞ்சை மாரியான மாவட்டத்தில விவசாயம் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலலாம் விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டமான தஞ்சையில விஜய் அவர்கள் இப்படி பேசும்போது, அவருக்கான ஆதரவு அங்க அதிகமா கூடுதுன்றது தான் நம்மனால இங்க புரிஞ்சுக்க முடியுது. இல்ல நான் இத ஏன் நான் சொல்றேன்னா, ஆ எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். "நானும் விவசாயி தான். விவசாயிங்க படுற கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு அவரு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, "நானும் டெல்டாக்காரன் தான். விவசாயத்த பத்தி எனக்கு தெரியும். அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நான் நிறைவேத்துவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆட்சிக்கே வந்தாரு. ஸோ இவங்க 2 பேருமே கடந்த அவங்க முதல்வரா இருந்தபோது அவங்களோட ஆட்சியில விவசாயம்லாம் செழிச்சிருச்சா? இல்ல விவசாயிகள் எந்த கஷ்டமும் படலையா? இல்ல அப்பலாம் நெற்பயிர்கள்லாம் நாசமாவலையான்றத நான் உங்க பார்வைக்கே விட்டுர்றேன். ஸோ இப்ப விஜய் அவர்கள் விவசாயத்த பத்தி விவசாயிகளுக்கு ஆதரவா இவ்ளோ விஷயத்த சொல்லியிருக்காருல்ல, தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்ல. அவருடைய பேச்சுகள் எப்படி இருந்துச்சுன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா, முதல்வரானா விவசாயிகளுக்கு ஆதரவா நிப்பாரா இல்லையான்றதையும் உங்க பார்வைக்கு நான் விட்டுர்றேன். இதுவரைக்கும் திரு விஜய் அவர்கள் விவசாயத்த பத்தியும், விவசாயிகள பத்தியும் சொன்ன அந்த விஷயத்த பத்தி நான் சொல்லியிருந்தேன். அடுத்தபடியா அந்த தண்ணீரோட முக்கியத்துவத்த பத்தியும் திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு தஞ்சாவூர்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தினத்தந்தி நியூஸ்ல பார்த்ததா சொன்னாரு. நிலத்தடி நீர்லாம் கம்மியாவுது. அதுக்கு என்ன காரணம்? அப்படின்றபோது அவர் சொல்லிட்டு இருக்க நேரத்துல கனிம வளங்கள்லாம் கொள்ளடிக்கப்படுது. மணல் கொள்ளையடிக்கப்படுது. இயற்கை வளங்கள்லாம் கொள்ளடிக்கப்படுது. இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. நிலத்தடி நீர் குறையறதுக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கா? இந்த இயற்கை வளங்கள சூறையாடுற இடத்துல யார் இருக்கா? அப்படின்றபோது, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியாளர்கள் தான் இதுல முக்கியமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவங்க தான் இந்த வளங்கள கொள்ளையடிக்கிறதுல முக்கியமான ஆளா இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்ட வச்சுட்டு போயிருக்காரு. இத ஏன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மணல் மாஃபியாக்கள அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாரி கோர்ட் சொல்லியும், ஏன் நடவடிக்கை எடுக்கல? அ அப்போ அவங்களுக்கு நீங்க தொண போறீங்களா? அப்படின்ற மாரியும் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க, முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி மேல ஒரு வழக்கு இருக்கு. என்னன்னா, விதிகளை மீறி அதிகமா செம்மண்ண அள்ளுனாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுல அவங்க மேல ஒரு வழக்கும் இருக்கு. வர 23ஆம் தேதி இது தொடர்பான வழக்குல தீர்ப்பும் வழங்க போறதா கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தீர்ப்பு எப்படி வரும்ன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஆனா அவங்க மேல ஒரு அலிகேஷன் இருக்குல்ல. அவர் அதிகாரத்துல இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. அதனால அந்த அதிகாரத்த பயன்படுத்தி இந்த மாரி செயல்கள்ல ஈடுபடுறாங்களா? அப்படின்றது தான் திரு விஜய் அவர்கள் கேள்வியா எழுப்பியிருக்காரு. ஸோ இது திமுக ஆட்சியில நடக்குது, அதிமுக ஆட்சியில நடக்குதுன்றத தாண்டி ஒரு அமைச்சரா, ஒரு அதிகாரம் படைத்த அந்த பொறுப்புல இருக்கிறப்ப, இவங்க சுயலாபத்துக்கு பயன்படுத்துறாங்களான்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. ஸோ விஜய் அவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா, தாவேக்கா ஆட்சி நாளைக்கு அமைஞ்சா, உண்மையிலேயே கனிம வளங்கள்லாம் காப்பாற்றப்படுமா? இல்ல இவரும் அரசியல் தானே இப்ப அரசியல்வாதி ஆயிட்டார்ல, இவரும் சொல்லணும்னு சொல்லிட்டு போறாரான்றத உங்க பார்வைக்கே விட்டுறேன். அது மட்டும் இல்லங்க. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் விவசாயத்த பத்தி பேசினாரு. அப்புறம் தண்ணீரோட முக்கியத்துவத்த பத்தி பேசினார்ல. அதுக்கப்புறம் மீனவர்களோட நலன பத்தியும் அவர் பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே பார்த்திருப்போம் இதுவரைக்கும். மீனவர்கள் கடல்ல போய் மீன் பிடிக்க போவாங்க. அப்போ இலங்கை ராணுவம் அவங்கள சிறைப்புடிச்சு அவங்களோட படகு மற்றும் மீன்பிடி வலைகள்லாம் சீஸ் பண்ணி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கூட ஜெயில்ல புடிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் வந்து அந்த நியூஸ் வெளியில வந்த அப்புறம் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கமா கடிதம்லாம் எழுதுவாரு. ஒன்றிய அரசுக்கும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் கடிதம் எழுதி, விரைவா தமிழ்நாடு மீனவர்கள வந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாரி எல்லா வாட்டியும் எழுதிக்கிட்டே தான் இருப்பாரு. அவங்களும் வந்து சிறைபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதே காட்சி தான் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இதுதான் வந்து திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா தாவேகா ஆட்சிக்கு வந்தா மீனவர்களோட நலன் பாதுகாக்கப்படும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் மத்தியில திரு விஜய் அவர்களுக்கு நல்ல ஆதரவு இருக்குன்றத கண்கூடா பார்க்க முடியுது. நான் கூட சமீபத்தில பீச் ஒண்ணு பட்டினப்பாக்கம் பீச் போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய படகுலலாம் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய கொடி பறக்குது. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்திலயும் மீனவர்களுக்கு வந்து ஆதரவான பல விஷயம்லாம் பேசியிருக்காரு. ஸோ அதோட பிரதிபலன் தான் வந்து இப்ப வந்து மீனவர்கள் மத்தியில திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களான்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து புரிய வருது. ஸோ எதா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் நான் ஆதரவா இருக்கேன்ற சொல்றாரு. இது வந்து எலக்ஷன்ல திரு விஜய் அவர்களுக்கு எப்படி வந்து இருக்க போதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தாவேக்காக்கு ஆதரிப்பாங்களா? தாவேக்காக்கு வாக்களிப்பாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை வந்து மகளிர் தினத்தப்போ வெளியிடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பொறுமையா இருந்து தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றத நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் நம்ம டீகோட் பண்ணி பேசலாம். திரு விஜய் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல என்னென்ன பேசினார்ன்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியா நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அந்த நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. 9 பேர் கொண்ட அந்த கும்பல் வந்து வரவங்க, போறவங்க எல்லாரையும் சரமாரியா வெட்டி, அதுல 2 பேர் இறந்து கூட போயிட்டாங்க. சில பேர் வந்து படுகாயம் அடைஞ்சு இன்னும் மருத்துவமனையில ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சையும் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து கடந்த 2 நாளா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா இந்த எலக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறப்போ, ஆளுங்கட்சிக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆனா, அத பத்தி எதுவுமே கவலைப்பட்டாங்களான்றது அது தெரியல. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பத்தியும் திரு விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில பேசியிருந்தாரு. இந்த சட்டம் ஒழுங்க பத்தி இவங்க உண்மையாலே கவலைப்படுறாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வரணும்னா, சட்டம் ஒழுங்கு இப்போவாச்சும் வந்து பாதுகாக்கப்படணும். ஆனா, இப்பயும் வந்து இதே பிரச்சனை நீடிக்குதுன்னா, அவங்க உண்மையாலே சட்டம் ஒழுங்குல வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்களான்றதே ஒரு ஒரு டவுட்டா இருக்குன்றதே நம்ம சொல்லலாம். ஏன்னா, இன்னமும் டிஜிபிய வந்து இவங்க இன்னும் நியமிக்கல. ஸோ ப்ராப்பர் டிஜிபி வந்து நியமிக்காததே இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு முக்கியமான காரணம்ன்ற மாரி அரசியல் பார்வையாளர்கள், ஏன் பொதுமக்களே இத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்டின்ட்டு இருக்க நேரத்தில வந்து நாங்குநேரி தொடர்பான இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. இது மாரி வேற எங்கேயும் நடந்துறக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நாங்குநேரியில மட்டும் ஏங்க இந்த சம்பவம் நடக்குது? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மாணவர் சின்னதுரைன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. ஒரு பள்ளி மாணவர். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, +2ல ஒரு நல்ல மார்க் எடுத்தாரு. அவரையும் வந்து திரு விஜய் அவர்கள் அழைச்சு பக்கத்துல உட்கார வச்சு, ஒரு சகோதரர் மாரி பேசினாரு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் உங்களுக்கு வந்து கூடவே இருக்கேன் அப்படின்ற மாரி பல விஷயம் ஆறுதலா சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சாதிய படுகொலைகளும் நடக்குது. இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலையும் நடக்குது. இது 2மே நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதி அரசியல் தான் இருக்கும். சதி அரசியல் பக்கத்துல இன்னொரு இடம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போதை இருக்கும். இது 2த்தையுமே நாங்க ஒழிச்சுட்டோம் அப்படின்ற மாரி ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்களுடைய மாநாட்டிலே நீங்க பார்த்திருப்பீங்க. பல பேர் வந்து பாட்டில் கையில வச்சிருந்தாங்க. என்ன பாட்டில்ன்றது உங்களுக்கு புரியும். அதே மாரி குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போலன்ற மாரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து அந்த பாட்ட போட்டு ஆடுன அந்த காட்சிகள்லாம் வந்து சமூக வலைதளத்தில வைரல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க நேரத்தில, இந்த மாரி நிகழ்வுகளே நம்ம ஒழிக்கணும். நம்ம ஒரு மாற்று ஒரு சமுதாயத்த உருவாக்கணுன்ற மாரி மக்கள் நெனச்சிட்டு இருக்க நேரத்தில, உண்மையாலேயே மாற்று சமுதாயத்த அமைக்க யார் வருவா? நமக்கான தலைவன் வந்து வருவானான்ற மாரி மக்கள் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அத வந்து உண்மையாலே யாருக்கு நம்ம வாக்களிச்சா நமக்கான வாழ்வு, நமக்கான மாற்றம் வந்து நிகழும்ன்றத நீங்க யோசிச்சு, சிந்திச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நீங்க வாக்களிக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் வந்து திரு விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல பேசின விஷயம், அப்புறம் நாங்குநேரில நடந்த விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து வந்து ஒரு முக்கியமான அப்டேட்ட உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வந்து சீக்கிரமா இந்த நிகழ்ச்சியில உட்காந்து பேசப் போறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்து அவர் வச்சிருக்காரு. அப்புறம் பல டேட்டாஸ் வந்து வச்சிருக்காரு. ஏன்னா எலக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டே வருது. அது தொடர்பான பல டேட்டாஸ வந்து உங்கட்ட வந்து ஷேர் பண்றதுக்கு திரு ராவுத்தர் இப்ராஹிம் சீக்கிரமா வரப்போறார்ன்ற அந்த அப்டேட்ட தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ட்டயும் அவர் வந்து கேட்டிருந்தார். நானும் அவர்ட்ட பேசியிருந்தேன். "என்னண்ணே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம நேயர்கள்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்க எங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? அப்படின்ற மாரி நான் அவர்ட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் தான் சொன்னாரு. ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம நமக்கு வந்து பேச முடியாதுல்ல. ஸோ எக்ஸ்க்ளூசிவா ஏன்னா எலக்ஷன்ற நேரத்தில நமக்கு எல்லாமே ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா, இன்னும் நம்ம சூப்பரா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால
இந்த வாரமே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து திரு ராவுத்தர் இப்ராஹிம் உங்களுக்கு வந்து பல தகவல வந்து சொல்றதுக்கு, பகிர்வதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அவரோட உட்கார்ந்து பேசுறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரு என்னால அவரு மாரி பேச முடியாது. ஆனா அவரோட ஸ்டைல் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி வந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள வந்து எதிர்த்து நின்னா, அவர வந்து எப்படி ஒரு விமர்சனத்த வைப்பாரு. அப்புறம் தாவேகாவ எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவரோட ஸ்டைல்ல சொன்னா எப்படி வந்து ஒரு அட்டாக் அவர் வந்து முன் வைப்பார்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்களும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நான் நம்புறேன். ஸோ விரைவில் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இங்க வரப்போறாரு. நானும் அவரும் பல விஷயங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்னும் பல கெஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க போறாங்கன்றதையும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ நேயர்களே, தொடர்ந்து ரிச் சேனலுக்கு நீங்க ஆதரவு குடுங்க. நீங்க வந்து தொடர்ந்து ஆதரவு குடுப்பீங்கன்றதையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி.